பென்டன் சீரிஸ்ல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு 10 ஃபியூஷன் ஏலியன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பென்டன் பார்க்குற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போலாமா? இது முழுக்க முழுக்க ஃபேன் மேட் தான். அபிஷியலா பென்டன் சீரிஸ்ல காட்டப்படாத ஏலியன்ஸ். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஏலியன் நம்ம கிளாசிக் சீரிஸ்ல 11th ஏலியனா அன்லாக் ஆன நம்ம கேனன் போல்டும் அண்ட் அது கூட நமக்கு கிளாசிக் சீரிஸ்ல இருந்தே காட்டப்பட்டுட்டு இருக்க டைமண்ட் ஹெட் ஏலியனையும் ஃபியூஷன் பண்ண ஏலியன் தான் இது. ஆக்சுவலா இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இதோட ஃப்ரண்ட் சைடு பார்க்க இப்படி இருக்கும். ஒருவேளை அதோட பேக் சைடு இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்கும். இந்த வீடியோக்கு நடுவில் நான் ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இதுல இருக்க நிறைய இமேஜ் சில பேருக்கு பிடிக்காமலும் போகலாம். இது முழுக்க முழுக்க நம்ம ஃபேன்ஸ் கேட்டதுனால என்னோட ஐடியாலஜி யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து ஏ கிட்ட வாங்கினது மட்டும் தான். இந்த லிஸ்ட்ல செகண்ட் இருக்க ஃபியூஷன் ஏலியன் தான் நம்ம கேனன் போல்டும் 4 ஆர்ம்ஸும் ஃபியூஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கிரியேட் பண்ணப்பட்ட இந்த ஏலியன். அண்ட் இந்த லிஸ்ட்ல தேர்ட் இருக்க ஏலியன் தான் நம்ம ராத் பிளஸ் ஃபீட்பேக் ஏலியன். இந்த ஏலியன் எங்கடா ராத் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா ராத் கிட்ட இருக்க மாதிரி கிளாஸ் இருக்கும். அண்ட் ஃபீட்பேக் ஏலியனுக்கு எப்பயுமே கையில வந்து எலக்ட்ரிசிட்டியை அப்சர்வ் பண்றதுக்காக ஹோல்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃபிங்கர்ஸ்ல. பட் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ராத்துக்கு இருக்க மாதிரி ஷார்ப்பான நெயில்ஸ் வச்சிருப்பேன். அண்ட் இந்த லிஸ்ட்ல ஃபோர்த் இருக்க ஏலியன் தான் ஜெட்ரே பிளஸ் எக்கோ. இதை பார்த்தா அப்படி தெரியாது தான், பட் ஒரு வேளை ஃபியூஷன் ஏலியனா இருந்தா இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனா இது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்க ஏலியன் தான் கிரே மேட்டரும் வேபிக்கும் மிக்ஸ் பண்ண இந்த ஃபியூஷன் ஏலியன். கிரே மேட்டரோட சைஸ் என்னமோ குட்டியா தான் இருக்கும், பட் வேபிக்கோட சைஸ் பெருசு இல்லை. ஸோ வேபிக்கோட சைஸ்ல கிரே மேட்டர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஏலியனை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்குது 4 ஆர்ம்ஸ் பிளஸ் கிரே மேட்டர். ஆக்சுவலா இந்த இமேஜை பார்க்கறதுக்கு உண்மையிலே ஏதோ வேற்று ஏலியன் மாதிரியே தான் இருக்கு. அண்ட் அடுத்ததா இருக்க ஏலியன் நம்ம கிளாசிக் சீரிஸ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா காட்டப்பட்ட 2 ஏலியன் தான் டைமண்ட் ஹெட் பிளஸ் 4 ஆர்ம்ஸ். ஆக்சுவலா இந்த இமேஜ்ல நான் டைமண்ட் ஹெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கை ஃபுல்லாவே டைமண்டா வர வச்சுட்டு 2 கை ஃபுல்லா டைமண்ட் ஹெட்டாவும் 2 கை ஃபுல்லா 4 ஆர்ம்ஸ்க்கு இருக்க மாதிரியும் டிசைன் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு மனசு வைக்கல. மேபி ப்ராம்ப்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த லுக் நல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க ஏலியன் தான் ஜூரிவிக் பிளஸ் கிரே மேட்டர். ஜூரிவிக்கோட லுக்ல லைட்டா கிரே மேட்டரோட ஷேடை கலந்தேன். அண்ட் அடுத்ததா இருக்குது தான் கூப் பிளஸ் ஸ்வாம் ஃபயர். ஆக்சுவலா இந்த ஏலியனுக்கு ஆம்னிட்ரிக்ஸை செஸ்ட்ல பேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பட் அது சூட் ஆகல. ஸோ அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்டா இருக்க ஏலியன் தான் நம்ம ஃபீட்பேக் பிளஸ் வேபிக். இதுல எங்க ஃபீட்பேக் இருக்கு, உடம்பு ஃபுல்லா மின்னல பாய்ச்சிட்டு ஃபீட்பேக் ஏமாத்திரியா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலா ஃபீட்பேக்கு மண்டை மேல இருந்து அந்த 2 கேபிள் வரும், அதுதான் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். அதே மாதிரி வேபிக்கும் மண்டை மேல இருக்க இந்த கொம்பு தான் அழகு. ஸோ அதனால நான் அந்த கேபிள் அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே அங்கங்கே கொஞ்சம் கையிலலாம் டீட்டெயிலிங் வச்சிருக்கேன் ஃபீட்பேக் ஏலியன் மாதிரி. இந்த 10 ஏலியன் இல்லாமல் ஒரு சில ஏலியன்ஸை நான் நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஏலியன்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அந்த லுக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஏலியனை ஃபியூஷன் பண்ணி பார்க்கணும்னு தோணுதோ மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க.